5 மேட்ச் சென்டர்ல தோத்தோம். அப்புறம் திருப்பி வந்து வின் பண்ணோம். இந்த டீம் நல்ல டீம். பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். டெஃபினெட்லி தே வில் டு வெல். தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட். நாளைக்கு ஹைதராபாத் அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முக்கியமான ஆட்டம் விளையாட போறாங்க. இப்படி இருக்க பாண்டிச்சேரிக்கு கிரிக்கெட் அகாடமிக்காக போயிருந்த நம்ம சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன், அதே போல ருத்ராஜ், 2 பேருமே சிஎஸ்கே அணி இந்த ஆண்டின் ஐபிஎல் பத்தி ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போற எல்லா ஆட்டங்களுமே கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட காசி விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் அதே போல ருத்ராஜ் 2 பேருமே என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத இங்க நீங்களே பாருங்க. திறமையும் அவரோட ஆலோசனையும் எங்களுக்கு தேவை. அதனால டீமோட தான் இருப்பார். டீமோட இருந்து பேலன்ஸ் பிளேயர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாரு. நல்லா ஆடணுங்கிறத ஊக்கப்படுத்தி பண்ணுவாரு. அவர் டெஃபினட்டா நல்லா பண்ணுவாரு. அது வந்து நீங்க ரசிகர்களுக்கு ஒண்ணுதான் டெல்லி சூப்பர் கிங்ஸ் ஆஸ் அ டீம் அவங்க ரசிகர்களுக்கு எப்போதுமே நல்லா எப்படி ட்ரை பண்றோம்னு தெரியும். வெற்றி தோல்வி ஒரு கேம்ல எப்போதுமே உண்டு. அதனால கொஞ்சம் தோல்வி அடைக்கிறது நீங்க வந்து கொஞ்சம் டவுனா இருப்பீங்க. பட் வின் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி எல்லாம் நல்லா ஆயிடும். 2020ல we had a bad season. அடுத்த வருஷம் we won. திருப்பி one season we had a bad season. திருப்பி we won. It's a game. இவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஆடின ஒரே டீம் நம்ம தான். மீதி டீம்ல அவ்வளவு கன்சிஸ்டன்ட் ஆட கூட அவங்களும் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அதனால நம்மளுக்கு நல்ல அந்த வகையில் சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் சொல்றதை வச்சு பாக்குறப்ப தோனி அவர்கள் அடுத்து நம்ம சிஎஸ்கே விளையாட போற முதல் 6 ஆட்டங்கள்ல கண்டிப்பா டீம்ல ரொம்ப பெரிய மாற்றத்தை நிகழ்ந்திருக்கதா தெரியுது. இதனால சிஎஸ்கே அணி ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா 6 ஆட்டம் கிடையாது, 9 ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணி விளையாட வேண்டியது இருக்கும். 9 ஆட்டமும் நிச்சயமா நம்ம சிஎஸ்கே அணி அபாரமா விளையாண்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தோனி அவர் இருக்கிற மாதிரி தான் காசி விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்காரு. அதனால நிச்சயமா சிஎஸ்கே அணி அடுத்த ஆட்டங்கள்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்பலாம்.